கைவரிசையை காட்டிய திருடர்கள் அதிர்ச்சியில் சசிகலா. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழியாக இருந்தவர் சசிகலா. ஜெயலலிதா மறைந்த பிறகு சசிகலா தான் அதிமுகவை வழிநடத்த தொடங்கினார். ஆனால் அதற்குள் சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு தண்டனை உறுதி செய்யப்பட்டதால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிய நிலையில் சசிகலா கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். 4 ஆண்டு சிறை வாசகத்துக்கு பிறகு திரும்பி வந்த சசிகலா மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சில காரணங்களால் சசிகலா அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தார். இருப்பினும் அவ்வப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்து அதிமுகவை ஒருங்கிணைக்க உள்ளதாக மட்டும் தெரிவித்து வந்தார். தற்போது அதிமுகவில் சசிகலாவை மீண்டும் சேர்க்க மூத்த நிர்வாகிகள் சிலர் கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் கூறியதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில்தான் சசிகலா மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். இந்த சுற்றுப்பயணத்திற்கு அம்மாவின் வழி மக்கள் வழி என பெயர் வைத்துள்ளார். இந்த சுற்றுப்பயணம் என்பது திறந்து கிடக்கும் அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியாக சசிகலா மேற்கொண்டு வருகிறார். இந்த சுற்றுப்பயணத்தை சசிகலா இன்று தென்காசியில் தொடங்கினார். சுற்றுப்பயணத்தை தொடங்கிய போது அவரது ஆதரவாளர்கள் குவிந்தனர். அப்போது கூட்ட நெரிசலை பயன்படுத்தி சசிகலாவின் ஆதரவாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களிடம் திருடர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். மொத்தம் 5 பேரிடம் திருடர்கள் பிட் பாக்கெட் அடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தால் சசிகலாவின் ஆதரவாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர்.